பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவும். முடிந்தோர் நாம் முழங்கால் பலியெடுத்து பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆமென். நம்முடைய முதலாவது வேத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 121 1 முதல் 8 வசனங்களை சகோதரர் மோட்சதாஸ் அவர்கள் வந்து இங்கு வாசிப்பார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 121 அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார். ஆமென். நாம் எழுந்து நின்று சங்கீதம் 91 நாம் முறைமுறையாய் மாறி வாசிப்போம். பக்கம் 728. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் வீழ்ந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம் அனைவரும் தொடர்ந்து விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் சிறிது நேரம் தேவனை துதித்து நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் ஏனென்றால் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் துதித்து ஸ்தோத்திரிப்போம். அவர் சொல்லுகிறார், நான் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். அந்த தேவனை நாம் சிறிது நேரம் நாம் சோத்தரிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனே, மகிமையின் பிதாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே நன்றி நன்றி. நாம் நம்முடைய வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தை நாம் சிறிது நேரம் சோத்தரித்து நாம் ஆராதிப்போம் தேவனை. இது துதிகளின் இது ஆராதனையின் நேரமாக இருக்கிறபடியால் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாய்களை திறப்போம். அவர் தேவன் சொல்கிறார், நான் பசியாயிருந்தால் உன்னிடத்தில் நான் சொல்லேன் என்று தேவன் சொல்கிறார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிற தேவன் அவர். அந்த தேவனை நாம் சிறிது நேரம் நாம் சோத்தரித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. 127வது சங்கீதத்தை வாசிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நிச்சயமாக ஆண்டவரே, உம்முடைய நாமம் இனிதான நாமம் ஆண்டவரே கர்த்தாவே, இணையில்லாத நாமம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய பாவத்தை போக்கக்கூடிய நாமம் ஐயாது. நன்றி தகப்பனே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாத நாமம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, மகிமையின் பிதாவே, சாத்தானின் சேனையை ஆண்டவரே ஜெயித்திட்ட நாமம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே கர்த்தாவே இருந்த கையெழுத்தை குலைத்து போட்ட நாமம் ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே கர்த்தாவே. எங்கே இருவர் அல்லது மூவரின் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மால் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே, உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆண்டவரே கர்த்தாவே. அந்த தேவனை நாம் ஆண்டவரே கர்த்தாவே, நாம் அசைவாடும் ஆவியே என்று நாம் கூப்பிடுவோமாக. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பேலனடைய
நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் பாடிய பாடல்களில் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் உள்ளத்தை ஊற்றிய போதப்பா நிச்சயமாக ஆண்டவரே கர்த்தாவே அவைகளில் நீர் பிரியப்பட்டபடியால் உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பெரிதான கிருபை ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் சபையை மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபை அமர்வோம். தொடர்ந்து நாம் அறிவிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். சபைக்கு அறிவிக்க வேண்டிய சில காரியங்கள் வழக்கம் போல் அடுத்த வாரத்திலும் சபை ஆராதனை இரண்டு ஆராதனை நடைபெறும். காலை 7 மணிக்கும் தொடர்ந்து 11:30 மணிக்கும் சபை ஆராதனை இருக்கும். அடுத்த விஷயத்துவதமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய கட்டட பணிகளுக்காக தொடர்ந்து அப்ரூவல் அநேகமாக இந்த வாரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து நம்முடைய ரெண்டாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். துர்கா நகரில் சர்ச் இடிக்கப்பட்டது சென்னையில். அந்த சர்ச்சுக்கான அப்ரூவல் அநேகமாக நிச்சயமாக கிடைத்துவிடும். கவர்மெண்ட்டில் அப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்காக நம்ம தொடர்ந்து நம்முடைய ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த வாரத்தில் நம்ம பிறந்தநாளை காண்பவர்களுக்காக ஜெபிப்போம். அதுக்கு முன்னதாக திருமண அறிக்கை வாசிக்கப்படணும். அதற்கு பிறகு நாம் பிறந்தநாளுக்காக நாம் ஜெபிப்போம். திருமண அறிக்கை நம்பர் RZ/1D/51A பிரதாப் கார்டன் உத்தம் நகர் புது தில்லியை சேர்ந்த திரு நவராஜ் திருமதி என் ஜெயா நவராஜ் அவர்களின் குமாரன் திரு என் இம்மானுவேல் ஜபத்துரை என்கிறவருக்கும், நம்பர் 10 ராஜவேலு ஸ்ட்ரீட் ராயபுரம் சென்னை 13 சேர்ந்த திரு டி செந்தில்குமார் திருமதி எஸ் மேரி அவர்களின் குமாரத்தி ECI அமஞ்சிக்கரை திருச்சபையை சேர்ந்த எஸ்தர் குளோரி என்கிற கன்னிகைக்கும் திருமணம் செய்ய கர்த்தருடைய கிருபையினாலும் பெரியோர்களாலும் நிச்சயித்த வண்ணம் வருகிற 22/1/2021 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் வேப்பேரி தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் இவர்களது திருமணம் நடைபெற இருக்கிறது. இவர்களது திருமணம் நடைபெறக்கூடாதபடி நியாயமான காரணங்களோ தடையோ இருக்குமானால் இப்பொழுதே திருச்சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இப்படி தெரிவிக்காதவர்கள் இனிமேலும் இதை குறித்து பேசாதிருப்பீர்களாக. இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. நாம் தொடர்ந்து பர்த்டே மற்றும் இந்த ஆனுவல் இது வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறது நம்ம பிரார்த்தனை செய்வோம். விசேஷ விதமாக இன்றைக்கு பாஸ்டருடைய பிறந்தநாள், நம்முடைய போதகருடைய பிறந்தநாள், பாஸ்டர் எட்வின் ஜான் வெஸ்லி அவருடைய பிறந்தநாள். தொடர்ந்து ஜனவரி 10ஆம் தேதி, ஜனவரி 12ஆம் தேதி மான்யா தரன் அவர்களுக்கு பிறந்தநாள். ஜனவரி 15ஆம் தேதி பாஸ்டர்மாவுக்கு ஜான்சி எட்வின் ஜான் அவர்களுக்கும் பிளஸ்ஸி அவர்களுக்கும் பிறந்தநாள். 16ஆம் தேதி தெபோரா மெர்லின் அவர்களுக்கு பிறந்தநாள். தொடர்ந்து வெட்டிங் டே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப் ஏ அண்ட் கோல்டா மேயர் அவர்களுக்கு ஜனவரி 12ஆம் தேதியும், அடுத்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சி ஜெனின் அண்டு சுசி ஃபெலின் அவர்களுக்கு ஜனவரி 13ஆம் தேதியும் தன்னுடைய திருமண நாளை காண்கிறார்கள். இவர்கள் இங்கு சபையில் இருந்தார். எழுந்து நிற்கும்போது அவர்களுக்காக ஜெபிப்போம். கோயர் அவர்கள் ஒரு பாடல். நனிதகப்பனையுமே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்து வருமான எங்கள் தேவாதி தேவனே, அப்பா பிதாவே,
ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரே விசேஷத்துவமாய் இன்றைய தினத்திலும் அப்பா பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரே இந்த சபையின் ஊழியக்காரர் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அவரை ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே நீடித்த வாழ்நாட்களாலும் நல்ல நன்மைகளாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நீர் கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே நிறைவேற்றி முடிக்கும்படியாய் ஆண்டவரே தேவையான பலத்தையும் அப்பா உன்னதத்தின் பலனால் அவரை நிரப்பி ஆண்டவரை கர்த்தாவே அவரை ஆசீர்வதியும் ஆண்டவரை கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்திலும் உடைய பெரிதான கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரை பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரை மற்ற பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரே மன்யாதரன் அவர்களுக்காகவும் ஜான்சி எட்வினுக்காகவும் பிளஸிக்காகவும் ஆண்டவரே சகோதரி திபோரா மெர்லினுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்படியாக திருமண நாளை காண்கிற ஆண்டவரே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப் அவர்களுக்காகவும் அப்பா சி ஜெனின் ஆண்டவரே அவர்கள் சுசி ஃபெலினுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தாவே நீர் இதுவரை ஆண்டவரை நீர் ஏந்தி சுமந்து நீர் தப்புவித்தீர் அப்பா, அதற்காய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்நாளில் ஆண்டவரை இன்னும் ஒரு நாளை காணும்படியான ஒரு கிருபை தந்தீர், அதற்காய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அவர்களை மீண்டுமாய் உடைய ஆண்டவரை இந்த வருகின்ற வருடத்தை ஆண்டவரை கர்த்தாவே ஆசீர்வாதமாய் ஆண்டவரை நீர் ஆண்டவரை இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தோடு அவர்களை நிரப்பும் ஐயா. நீடித்த வாழ்நாட்களை கொடுத்த நல்ல நன்மைகளால் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரை. தொடர்ந்து உடைய கரங்களில் அவர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. நாங்கள் சபையாராக ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் தொடர்ந்து பாடல் புத்தகத்திலிருந்து 166வது பாடலை பாடி நாம் தொடர்ந்து தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்வோம். மதுரமா
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்திக்கென்று நான் பாஸ் ஐயா என்கிட்ட சொன்னதுலேருந்து நான் வந்து தேவன்கிட்ட நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்யும்போது இந்த சங்கீதத்தை எனக்கு கொடுத்தார். எனக்கு ஒத்தாசை வரும், சங்கீதம் 121 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் ஒரு நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நன்றி தகப்பனையும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த ஒரு நன்மை செய்கிறவருமான எங்கள் தேவாதி தேவனை, எங்கள் மகத்துவங்களின் தேவனையும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரை முற்றிலுமாய் ஆண்டவரை நான் மறைந்து நீர் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வசனத்தை நீர் தர இருக்கிறீரோ. அப்பா ஆண்டவரே, இந்த மன்னாவை நீர் ஆசீர்வதித்தப்பா ஆண்டவரே கர்த்தாவே, நீரே வெளிப்படும். மீட்பனும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை நீங்கள் சங்கீதம் 120 134 சங்கீதம் வரைக்கும் பார்ப்பீர்கள் என்றில் அதில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும். சங்கீதம் என்ன? ஆரோகண சங்கீதம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது த சாங் ஆஃப் அசன்ஷன் ஆர் சாங் ஆஃப் த டிகிரி என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த சங்கீதம் தாவீதாலும் சாலமோனாலும் மற்றவர்களாலும் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த சங்கீதம் எப்போது வாசிக்கப்படும் ஆர் அவர்கள் எப்போது இதை வந்து அவர்கள் ரிசைட் பண்ணுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு வரும்போது, அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வரும்போதும், அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து எருசலேமுக்கு வந்து பண்டிகையை கொண்டாடுவதற்கு வரும்போது, உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். அநேகர் என்னது அந்த பள்ளத்தாக்குகளிலிருந்து மேலான அந்த தேவனுடைய வீட்டை நோக்கி வரும்போது இந்த சங்கீதங்களை அவர்கள் வாசித்து கொண்டு வருவார்களாம். இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஆலயத்திலே, இஸ்ரவேலின் தேவாலயத்திலே 15 படிக்கட்டுகள் இருந்ததாம். ஒவ்வொரு படிக்கட்டுகளிலும் அவர்கள் ஏறும்போது ஒவ்வொரு சங்கீதத்தை அவர்கள் வாசித்து கொண்டு செல்வார்களாம். இது எல்லாமே என்ன சொல்லப்படுகிறது? பயணத்தின் போது பாடப்பட்ட சங்கீதங்களாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் ஏற்கனவே பாடப்பட்டிருந்தாலும் அவர்கள் எப்பொழுது அவர்கள் ரிசைட் செய்தார்கள், என எப்போது இதை மனனம் செய்தார்கள், எப்பொழுது மனனம் செய்வார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய பயண களைப்பெல்லாம் நீங்கி பயணத்தில் அந்த காலத்தில் நடந்தா வந்தாகணும். அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி பெரிய எந்த விதமான கன்வீனியன்ஸ் கிடையாது. அவங்க நடந்து தான் வரணும். அந்த நடந்து வரும்போது அந்த பயண களைப்பு நீங்குவதற்காக இந்த ஒவ்வொரு சங்கீதத்தையும் அவர்கள் வாசித்து கொண்டு வருவார்களாம். இன்னொரு அவங்க நினைக்கும் போது இந்த 120வது சங்கீதத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் அடிமைத்தன வீட்டை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். இது ஒரு ஸ்டெப்பாக அந்த 134வது சங்கீதம் வரைக்கும் பார்க்கும்போது அந்த ஒரு ப்ராக்ரஸை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி அவர்களுடைய ஏறுதல், ஆரோகணம் என்றால் தமிழினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஏறுதல் என்று பெயர். ஆரோகணம் என்பதற்கு தமிழ் அகராதியில் இதற்கு என்ன பெயர்னா ஏறுதல். பள்ளத்தாக்கிலிருந்து அவள் தேவனை நோக்கி ஏறும்போது இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்களாம். இன்னொன்று, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஒரு விடுதலைக்காய் வரும்போது பாடுகின்ற பாடல். இந்த பாடல் பயணத்தின் போது பாடுகின்ற பாடல்களாக இருந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஏன் நான் தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நான் தேவனிடத்தில் இதை நான் தியானம் செய்யும் போது தேவன் எனக்கு வெளிப்படுத்திய ஒரு காரியம், கடந்த வருடம் முழுவதிலும் அநேக விதமான நாம் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருந்தோம், சிறைப்பட்டு போயிருந்தோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இன்னும் நான் ஒரு முழுமையான விடுதலைக்கு நாம் வரவில்லை. இல்லை என்றால் இந்த சபை நிரம்பி வழியும். இன்றைக்கு ஒரு முழுமையான விடுதலைக்கு வர முடியாத இந்த நிலைமையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். வேதம் நம்மை எப்படி சொல்லுகிறது? இந்த உலகத்திலே நாம் பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பரதேசமான இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தேவனை நோக்கி சொல்லும் போது தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இடைப்படுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதாவது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதங்கள் வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லும்போது அது தேவனுடைய வாசஸ்தலமாக குறிப்பிடப்படுகிறது. இதற்கு வந்து 2 விதமான விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். தமிழ் வேதாகமத்தில் வந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலோ இல்லை ஹிந்தியிலோ நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா இது எப்படி சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஐ வில் லிஃப்ட் அப் மை ஐஸ் அன்டு த ஹில்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கமா போடப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்த வசனம் அதுக்கு அடுத்து சொல்லும்போது ஃப்ரம் வென்ஸ் கம்மத் மை ஹெல்ப். ஹிந்தியிலே எப்படி தான் எழுதப்பட்டிருக்குன்னா, மே அப்னே ஆக்கோ கா पर्वत के ओर उठाऊंगा, मुझे सहायत कहां से मिले, என்னுடைய உதவி எங்கிருந்து கிடைக்கும்? ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த மலைகள் எப்படி இருந்தது? இவன் ஒரு மேய்ப்பனாய் இருந்தபடியினாலே மலைகளில் 2 விதமான காரியங்கள். ஒன்று தேவனுடைய பர்வதம்,
அநேக இடங்களில் வேதம் முழுவதிலும் கர்மேல் பர்வதம், தேவனுடைய பர்வதம், அநேக வசனங்களை என்னால் சொல்ல முடியும். இங்கு பார்க்கிறோம், வடதிசையில் உள்ள சியோன், சங்கீதம் 48 2வது வசனத்தை வாசிக்கும் போது, வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். சங்கீதம் மீகா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது இவ்வாறாக சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். பர்வதத்தை என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். எருசலேம், அடுத்து பர்வதத்தை குறிக்கும் போது அவர் எதை நோக்கி போகிறார்கள்? எருசலேமை நோக்கி போகிறார்கள். வேதம் 125வது சங்கீதம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், பர்வதங்களை குறித்து அநேக விதமான காரியங்களை ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களையும் அற்புதங்களாக, இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த பர்வதம் என்று சொல்லப்படும் போது ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது தேவனுடைய பர்வதம். அவன் என்ன பண்றாப்ல? தன்னுடைய ஒத்தாசைக்காக தேவனுடைய பர்வதத்தை அங்கு பார்க்கிறார். அது தேவன் வாசம் செய்யும் ஸ்தலமாக இருக்கிறது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது மற்ற மொழிபெயர்ப்பர்கள் இருக்கிறபடி பார்க்க போனும் போது பர்வதங்களில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஒன்று, அநேக விதமான விபத்துக்களும் அநேக விதமான பயங்கரங்களும் நிறைந்தது. சில நேரங்களில் பார்க்க போனால் கொடுமையான மிருகங்கள் எல்லாம் அங்கு இருக்கிற பர்வதங்களுக்கு இடையில் இருக்கிற குழிகளுக்குள்ளாக பயங்கரமான மிருகங்கள் இருந்து அநேக நேரங்களில் இந்த ஆடுகளை மேய்க்கும் போது அவைகளை வேட்டையாடி அவைகளை பிடிங்கி செல்லுவது ஒன்றாம். தாவீது அதனால தான் சவுலுக்கு முன்னாடி வரும்போது சொல்கிறாரு, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும். அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு, நான் ஒரு முறை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது அது ஒரு முறை சிங்கம் வந்து எடுத்துக்கொண்டு விட்டது, இன்னொரு முறை கரடி வந்தது. ஏனென்றால் அவர் பயங்கரமான ஒரு காரியம். நான் பர்வதங்களை பார்க்கிறேன், மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அப்பதான் கேட்கிறாரு, எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? அப்போ கேட்கும் போது தான் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். இன்னொரு பர்வதம் இருக்கையா, என்னுடைய தேவன் வாசம் செய்கிற சியோன் பர்வதம் இருக்கிறது, அந்த பர்வதத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை இந்த பயணத்திலும் கூட சரி, நாம் எதை நோக்கிறோம், யாரை நோக்குகிறோம்? நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் யாரை நோக்குகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்ம இமிடியட்டாக நம்முடைய மைண்டுக்கு வர்றது யாருன்னா நம்முடைய உறவினர்களை தான் நம்ம நம்புகிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறதா, தாவீது ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, நான் தேவன் வாசம் செய்யும் ஸ்தலத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன்றார். சங்கீதம் 3:4 சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிடுவேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நாம் ஆனால் இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே நம் மனுஷ பலவீனராக இருக்கிறபடியால் மனுஷரையே நாம் எதிர்பார்க்கிறோம். வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறது. எப்படி நோக்கணுமாங்க? எப்படி நோக்கணுமா அவரை? அவர் சொல்லும்போது சொல்றாரு, இதோ வேலைக்காரரின் கண்கள், சங்கீதம் நீங்க 123 இதே 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். யார்கிட்ட நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும்? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவனிடத்திற்கு நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். எப்படி ஏறெடுக்க வேண்டுமாம்? இதோ வேலைக்காரரினுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நம்முடைய கண்கள் எப்படி நோக்கி இருக்குமா? அவரை நோக்கி இருக்க வேண்டும். எப்படி நோக்கி இருக்க வேண்டும்? அவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். நம்முடைய இரக்கத்தை யாரிடத்திலிருந்து தான் பெற வேண்டும்? நம்முடைய ஒத்தாசை யாரிடத்திலிருந்து மாத்திரமே எதிர்பார்க்க வேண்டும்? தேவனிடத்திலிருந்து மாத்திரமே எதிர்பார்க்க வேண்டும், மனுஷனிடத்தில் அல்ல. வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறது. சங்கீதம் 146 3வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திறனையும் நம்பாதே. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எங்க சித்தப்பா செய்வாரு, சித்தி செய்வாங்க, அத்தை செய்வாங்க, எல்லாவற்றையும் விட்டுடுங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 118 5, 9, 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்.
பிரபுக்களையும் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நம்முடைய நோக்கம், நம்முடைய ஆபத்து காலத்தில், நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே தேவனை நோக்கி, ஆண்டவரை நம்முடைய இந்த பரதேச பிரயாணத்திலே நாம் யாரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 50:15 தாவீது அதாக சொல்கிறார். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. யாருக்கிட்டையும் போவாதையா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்முடைய தேவனை எல்லா காலகட்டத்திலும் என்ன பண்ணுங்க, நாம் தேவனையை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் இதில் 2வது வசனத்தில் 121ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார், வானத்தையும் பூமியும், அந்த 121ஆம் சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து எனக்கு வரும். தேவன் வாசம் செய்கின்ற பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதுக்கப்புறம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வாட் இஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் மை ஹெல்பர்? நம்ம யாரை நம்புகிறோம்? நினைச்சு பாருங்க. நான் ஒரு வீடு கட்டணும், 10 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படும். 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என் ஃப்ரெண்டு சொன்னான்னு வச்சுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா நான் நம்புவேனா? we cannot trust on him. ஏன்னா அவனுடைய கெப்பாசிட்டி 5000 ரூபாய் தான் மாச சம்பளம். அவன் அதிகபட்சம் முக்கி கொடுத்தானா எனக்கு 500 ரூபாய் கொடுக்க முடியும். நமக்கு உதவி செய்பவர் யார் என்பதை நமக்கு தெரிந்தால் நம்ம யார்ட்டையும் போய் கையேந்த மாட்டோங்க. நம்முடைய பலவீனம் என்ன? நம்முடைய தேவன் யார் என்பதை அறியாது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? அநேக நேரங்களில் நாம் மனுஷரை நம்பி விடுகின்றோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரப்போகிறது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. நம்ம நினைக்கிறோம் வானம்னா இன்னைக்கு வெளியில போய் இங்க பார்த்தோம்னா மேலே தெரியுதே, அந்த ஒரு சர்க்கிள் தான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு சில நேரங்களில் விமானத்தில் பறப்பவர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். முடிந்தவரை நமக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நம்ம என்ன பண்ணுவோம்? வானத்தை பார்ப்போம். இட்ஸ் நாட் தி ஹெவன். அந்த வானம் என்பது, பூமி என்பது நம்ம பூமி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிற இடம் ஜனக்புரியோ, உத்தம் நகரோ, நம்ம இல்லைன்னா நம்ம ஊரோ, நம்முடைய மாவட்டமோ, நம்முடைய மாநிலமோ நினைச்சிட்டு இருக்கோம். அதை காட்டிலும் இந்த வசனம் எழுதும்போது அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஆபிரகாமை கூப்பிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னென்று. நட்சத்திரங்கள், வானத்தில் ஒரு பகுதியாய் நிறைந்திருக்கிற நட்சத்திரங்களையே ஒரு மனுஷன் எண்ண முடியாது. அதனுடைய தூரம் என்ன தெரியுங்களா? நம்ம விடுற இன்னைக்கு கூடுற சேட்டலைட் எல்லாம் நம்ம விடுறக்குள்ளது 9 மாதங்கள் டிராவல் செய்தது. அந்த மார்ஸ் இதுக்கு போன இந்த மிஷனுக்கு போகும்போது 9 மாதங்கள் நம்ம விட்ட ஒரு சேட்டலைட் இட் டிராவல்ட் மோர் தென் 9 months டு ரீச் தட். நினைச்சு பாருங்க. நம்ம பார்க்கிறோம், அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு நட்சத்திரத்திற்கும் அடுத்த நட்சத்திரத்திற்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்றால், இங்கிருந்து அந்த நட்சத்திரத்திற்கு எவ்வளவு தூரம் இருக்குமோ அதை காட்டிலும் பெரிய தூரம் உள்ளது. அதை எல்லாவற்றையும் படைத்த தேவன் எனக்கு எங்கேருந்துங்க ஹெல்ப் வரப்போகுது? எனக்கு உதவி செய்வேன் சொன்னவர் யார் தெரியுங்களாங்க? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஏங்க தாவீது அப்படி சொன்னாப்ல தெரியுங்களா? அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது ஏன் அப்படி சொல்றார் தெரியுங்களா? உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யாராவது ஒருவர் வாசிப்போம். உபாகம் 28:12. யாராவது வாசிப்போம். நோ ப்ராப்ளம், எனிவன் கேன். பஸ் போதும். இங்க என்ன பார்க்கிறோம்? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை அவர் திறப்பார். வானம் என்னதுங்க? ஏன் சொல்றாரு வானத்தை பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னா, வானம் என்னது? தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய சோர்ஸா இருக்குது. மல்கியா 3:10 வாசிக்கும் போது பார்க்கிறோம், நீ தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வானம் எப்படிப்பட்டது என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்ததுங்க. இம்மைக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தரக்கூடியது. இயேசு கிறிஸ்து அதனால தான் சொல்றார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். நமக்கு வேண்டிய எல்லாமே ஆண்டவரே பரத்திலிருந்து மாத்திரமே நாம் எதிர்பார்க்க முடியும். நம்ம அதிர்த்து சொல்றாரு, பூமியையும் பாருங்கள். இந்த பூமியை தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் இந்த பூமியிலே தேவன் எத்தனை காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான எல்லா தேவைகளையும், எல்லா பொருள்களும் பூமியிலிருந்து தான் கிடைக்குதுங்க. நீங்க வீடு கட்டினாலும் சரி, நீங்க சாப்பிட்டாலும் சரி, நீங்க எல்லாவற்றிலும் தேவன் என்ன பண்ணிருக்காரு? இந்த பூமியில் அந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்.
அதனால தான் சொல்றாரு, இவற்றையும் ஆசீர்வாதத்தின் சோர்ஸா இருக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வரும். அப்படி வரும்போது நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டியதாக, என்னுடைய கெப்பாசிட்டி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவருடைய கெப்பாசிட்டி என்ன? அவர்கிட்ட அவ்வளோ சோர்ஸ் இருக்குங்க. 50,000 1,00,000 சம்பாதிக்கிறவங்க இல்லைங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வானம் எல்லாவற்றும் அவர் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், சங்கீதம் 146 6வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். எனக்கு ஹெல்ப் பண்ணுறவர் யாருங்க? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் எல்லாவற்றையும் படைத்தவர் என்னுடைய, அவர் தான் சொல்றாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு. என்னுடைய சகாயம் எங்கிருந்து வரப்போகிறது? அந்த மகத்துவமான தேவனிடத்திலிருந்து வரப்போகிறபடியால் நான் எதை குறித்தும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் எப்படி உதவுகிறாராம்? 3வது வசனம் சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். அவருடைய பேர் என்ன? காக்கிறவர். இந்த 8 வசனங்களில் பார்க்கும்போது 6 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது காக்கிறவர், காப்பார். வேதம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? நம்மை காக்கிறவராகவே தேவன் வேதம் முழுவதும் வெளிப்படுகிறார். அவர் உன் காலை, முதலாவது சொல்றாரு, அவன் உன் காலை தள்ளாட விட்டார். ஒரு மனிதனுடைய கால்கள் எப்போங்க தள்ளாடும்? அநேக நேரங்களில் பார்க்கிறோம், தன்னுடைய மதி மயங்கும் போது, அவன் தன்னுடைய பாதைகளை விட்டு விளங்கும் போது, அவனுடைய கால்கள் ஸ்திரமிட்டு இருக்கும்போது அவனுடைய கால்கள் தள்ளாடுதலுக்கு உட்படுகிறது. பார்க்கிறோம், சில பேர் குடிச்சு வெறிச்சிட்டு அவன் பாட்டை இங்கேருந்து அங்கேருந்து அலைஞ்சிட்டு போகிறத பார்க்கிறோம். அவனுடைய தன்னுடைய நிலைமையிலிருந்து தவறி விடுகின்றான். சில பேருடைய நம்ம இந்த பாவிக்குரிய பயணத்தில், இந்த பரதேச பிரயாணத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய கால்கள் கூட அநேக நேரங்களில் தவறி விடுவதற்கு, தள்ளாடுதலுக்கு, விசுவாசத்திலே தள்ளாட்டம் காண்கிறோம். நீங்க சங்கீதம் 73 அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்றேங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? சில நேரங்களில் கெட்டவனுடைய வாழ்க்கை, அந்த உலகத்தானுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை காட்டிலும் சில நேரங்களில் நல்லா இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அவர்களை மீது பொறாமை கொள்கிறோமா? அப்படி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுங்க, சங்கீதம் 73 வாசிங்க. சங்கீதம் 73 வாசித்தால் தேவன் உங்களுக்கு உடனடியாக ஒரு விடுதலை தருவார். அவர் சொல்றாரு, தாவீது சொல்லும்போது சொல்றாரு, சங்கீதம் 121:3 நம்ம, அவர் உன் காலை தள்ளாட விட்டார். கால் தள்ளாடுதல் ஒரு வகையில் தேவனுடைய சாபம் கொடுங்க. 73வது சங்கீதத்தில் 1-2 வசனங்களை நம்ம வாசித்தால் அது இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. தாவீது சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும் தேவன் நல்லவராக இருந்தார். பின் நாட்களிலே நான் திரும்பி பார்க்கும்போது தேவனின் வாழ்க்கை முழுவதிலும் எனக்கு நல்லவராக தான் தேவன் இருந்தார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. பார்க்கிறார்கள், வீம்புக்காரனுடைய வாழ்க்கையை நான் காணும்போது நான் பொறாமை கொண்டேன். இவன் எப்படிப்பட்டவன்க? சுத்த இருதயம் உள்ள ஒரு பக்தன். அவனுக்கு அவனுடைய அனுபவத்திலே தெரியும் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருந்தார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. மற்றவர்களை பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது பிரச்சனை எப்போ வருதுன்னா, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, உலகத்தானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தள்ளாடுதல் வந்து விடுகிறது. அதான் சொல்றாரு, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அந்த சங்கீதத்தை நீங்கள் கடைசியால் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்தில் சென்று அவர்களுடைய முடிவை விசாரித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது என்றார். நம்முடைய கால்கள் சில நேரங்களில், ஆனால் தேவன் சொல்றாரு, உன்னுடைய கால்களை என்ன சொல்றாரு? இன்னொரு வசனம், இன்னொரு இதை ஞாபகம் வச்சுக்கணும். அது சில நேரங்களில் தேவனுடைய சாபமாய் கூட இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய விசுவாசத்திலோ தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய கால்கள் தள்ளாடுகிறது என்று சொன்னால் அது சாபமாக இருக்கிறது. உபாகம் 32:15 வசனம் இப்படி சொல்கிறது, பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். தேவனை சார்ந்தில்லாத மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமா? ஏற்ற காலத்தில், எப்போ அவன் ஸ்ட்ராங்கா நிற்கணுமோ, அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஸ்ட்ராங்கா நின்று ஸ்ட்ராங்கா போகணும்னு நினைக்கிறானோ அந்த காலகட்டத்திலே சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய கால்கள் எப்போது தள்ளாடுமா? அவனுடைய ஆபத்து நாள் அவனுக்கு சமீபமாக இருக்கும்போது அவனுடைய கால்கள் தள்ளாடுமா. ஆனால் தேவன் சொல்கிறார் சங்கீதம் 121, உன் காலை தள்ளாட விட்டார். அவன் காலை அவர்
தள்ளாட விட்டார். அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சங்கீதம் 18:33 2 சாமுவேல் 22:34 வசனத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மான்களுடைய கால்களை போலாக்கி. நீங்க பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு ஒரு லைட் வெயிட் தான் அந்த மானுடைய கால், ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங். டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கும்போது இந்த சிங்கம் அதெல்லாம் திருத்தும் போது அது எப்படி ஓடுகிறது. ஆண்டவர் சொல்றார், நம்முடைய கால்களை எப்படி பண்றாரா? நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். அவர்தான் நம்முடைய கால்களை திடப்படுத்த முடியும். சங்கீதம் 40:2-3 வசனங்களை வாசிக்கும் போது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நம்முடைய அடிகளை யார் தான் உறுதிப்படுத்த முடியுங்க? தேவன் தான் உறுதிப்படுத்த முடியும். உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே தந்தார். அவர் நம்மை காக்கிறவர். இந்த காக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பார்க்கும்போது இதே 121ஆம் சங்கீதத்தில் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவரை நம்மை காக்கிறவர், கீப்பர், புரொடெக்டர், நம்முடைய கேடகம் என்று சொல்கிறார். அநேக நேரங்களில் பார்க்கும்போது கர்த்தர் என் கோட்டை, என் பலத்த துருகம், என் கேடகம். இது எல்லாமே என்னங்க? ஒரு மனுஷனை பாதுகாக்கக்கூடியது. இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நமக்கு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இந்த காக்கிற தேவனுடைய தன்மை என்ன? அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறதுல அவர் உன்னுடைய நிழலாக இருக்கிறார் என்று. இன்றைக்கு மெய்காப்பாளர்கள் அநேகரை பார்க்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் போகும்போதெல்லாம் கூடவே என்ன பண்ணுறாங்க? Z+ என்னென்னமோ செக்யூரிட்டி வச்சுட்டு இருக்காங்க. இந்திரா காந்தியை யாருங்க சுட்டு கொண்டா? அவருடைய மெய்காவலன் தான் சுட்டு கொண்டாப்ல. இன்றைக்கு இருக்கிற மெய்காவலர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அநேக இடங்களில் ஏடிஎம்மில் பார்க்குறோம், ஏடிஎம் மிஷினையே தூக்கிட்டு போயிடுறான். ஏன்னா அவங்க மெய்காவலர் என்ன பண்ண? தூங்கிட்டு இருந்திருக்காப்ல. ஆனால் நம்மை காக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஒரு அருமையான ஒரு வசனம் ஆண்டவர். இது ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைத்தது. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். தேவன் எப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறார், நம்மை காக்கும்போது எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஏசாயா 27 2-3 வசனங்களை யாராவது ஒருவர் வாசி. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தேவன் என்ன சொல்றாருங்க? திராட்சை தோட்டம், ஒரு நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய ஒரு திராட்சை தோட்டம் இருக்குமா, அதை குறித்து பாடுங்கள் சொல்லிட்டு கர்த்தராகிய நான் அதை காப்பாற்று. உங்களுக்கு உடனடியாக யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் நினைவுக்கு வரணும். என்ன வசனங்க அது? என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கடந்த வாரத்தில் செய்தியில் நாம் பார்த்தோம். என் பிதா, நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அந்த தொடர்ந்து அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்மெல்லாம் என்ன சொல்றாரு? ஆண்டவர் கொடிகள் என்று சொல்லுகிறார். அதான் சொல்லப்படுகிறது. அதை எப்படி தேவன் காப்பாற்றுகிறாராம்? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன். அந்த தேவன் எப்படிப்பட்டவராய்? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அடுத்து சொல்றாரு, அவர் எப்படி இருக்கிறார்? இந்த பாதுகாவலர், இந்த பாதுகாக்கிற தேவன் எப்படியா இருக்கிறார்? அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறாராம். ஒரு மனிதனையும் அவனுடைய நிழலையும் வேறு பிரிக்க முடியாது. நம்ம நடந்து போகும்போது சில நேரத்தில் சூரியன் அப்படி இப்படி இருக்கும்போது நம்முடைய நிழல் இருக்கிறது. அந்த மனிதனை விட்டு அந்த நிழலை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. தேவன் அதான் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு எப்படி நிழலாய் இருக்கிறாரோ அப்படியாக நம்மை காக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரா? நமக்கு வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறாரா? ஓகே, இங்க சொல்ல உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். நிழல் நம்ம கூடயே வருங்க. நம்ம போக எங்க போறோமோ அங்கே நிழல் நம்ம கூட வரும். அவதான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் விலகினாதானே நிழலை பிரிக்க முடியும். நம்மளையும் நிழலையும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படியாகவே இந்த நம்மை காக்கின்ற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மோடு கூட பயணிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றாப்ல, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்றார். இன்னும் அநேக வசனங்களை கோட் செய்ய முடியும். 5 நிமிடத்தில் நான் செய்தியை முடிக்க வேண்டும். அவர் எதிரிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றுகிறார். அநேக காரியங்களை சொல்ல முடியும்.
அவர் கருவறையிலிருந்து கல்லறை வரை நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஃப்ரம் கிரேடில் டு கிரேவ் we can say. ஆனால் சொல்றாரு, அது சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள், என்னுடைய எல்லா செய்திகளையும் நான் எங்கு பார்த்தாலும் இந்த வசனத்தை தொடுவது ஒன்று. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இது ஆழமாய் பதிய வேண்டிய ஒரு வசனம். இந்த வசனத்தின் மீது நமக்கு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் என்றால் நம்ம எதை குறித்துமே கவலைப்பட வேண்டியதில்லை. சொல்றாரு சங்கீதம் 139 இந்த வசனம் இருக்கட்டும், 139:13, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஏசாயா 46:3-4 சொல்றாரு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உங்களை தாங்கினேன். அப்படி என்றால் நம்முடைய ப்ரொடெக்ஷன் எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க? முதலாவது அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை முன்குறித்தார். அதனால தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் கொண்டு வரும்போது நம்முடைய தாயின் வயிற்றில் நம்ம பிறக்கும் போதே தாயின் கர்ப்பத்தில் தோன்றினது முதல் நான் ஏந்தி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அது எது வரைக்கும் செய்கிறாரோ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்முடைய ப்ரொடெக்ஷன் எப்படிங்க இருக்கும்? அஸ் லாங் அஸ் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் எல்லாவற்றிலும். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதற்கு பிறகு தேவன் செக்யூரிட்டி கொடுக்கிறாருங்க. அடுத்து இந்த வசனத்தில் 121 சங்கீதத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. அந்த காலகட்டத்தில் அவங்க பயணிக்கும் போது மிகவும் பாலைவனமான பகுதியில் அவங்க கடந்து வர வேண்டும். வெயில் இருக்கும், சன்ஸ்ட்ரோக், மூன் ஸ்ட்ரோக், அதாவது சந்திரரோகம் என்று நம்ம பைபிளில் படிக்கிறோமே, அது மூன் ஸ்ட்ரோக், பைத்தியக்காரர்கள். இதெல்லாம் என்னங்க? இது எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 95:5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஏனென்றால் அவர் உன்னை என்ன பண்றாருங்க? இப்பகலில் சூரியனுடைய ஒரு சந்திரனுடைய எந்த விதமான தாக்கங்களும் உங்களிடத்திலே தேவன் வராது. அடுத்து உன்னை எல்லா தீங்கிற்கும், கர்த்தர் என்ன சொல்றாரு? எல்லா தீங்கிற்கும், அது எந்த விதமான தீங்காய் வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். எல்லா தீங்கிற்கும் தேவன் நம்மை எப்படி பண்றாருங்க? அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். சொல்லப்படுகிறது எரேமியா 15:11 வசனத்திலே, உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். தீங்கு நாட்களிலே தேவன் என்ன சொல்றாரா? நமக்கு சகாயம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 97:10 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருடைய கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். சங்கீதம் 16:10 வாசிக்கும் போது, என் ஆத்துமாவை நீர் பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காணப்பட்டீர். சங்கீதம் 58:11 வசனத்தில், கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இந்த தேவன் என்ன சொல்றாரு? அடுத்து சொல்றாரு, அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். அது மெயினான விஷயங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ சங்கீதம் உபாகம் 28:6 வசனம் சொல்கிறது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சங்கீத நீதிமொழிகள் 2:8 வசனம் சொல்கிறது, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். சங்கீத நீதிமொழிகள் 3:6 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இந்த சங்கீதம் முழுவதுமே நீங்கள் வாசிக்கும் போது தேவன் நம்மை எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மை காப்பாற்றுகிறவராக, நம் கூடவே இருக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய நிழலாய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் நம்புவோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவன். இந்த சங்கீதத்தின் சாராம்சம் என்னவெனில், இந்த நாட்களிலே கொடுமையான நாட்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய்களுக்கு மேலாக கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம இதை ஆச்சரியப்பட வேண்டியதில்லை, இன்னும் கூட வரும். ஏன்னா கடைசி காலத்தினுடைய அடையாளம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? மற்ற எல்லாத்தையும் பூமி எதிர்ச்சி வரும்போதும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படும் போது நம்ம என்ன நம்பிடுறோம் ஈஸியாக, இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம்ட்டு. ஆனால் கொள்ளை நோயும் அதில் ஒன்றுங்க. இந்த நோய் வந்தால் கூட தேவன் என்ன சொல்றாரு? உன் பக்கத்தில் 1000 பேரும் விழுந்தாலும் சரி, வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தேவன் உன்னை தப்புவிப்பார். அந்த காக்கிற தேவனாய் இந்த வருடம் முழுவதிலும் வரும் நாட்களிலும் என்றென்றைக்கும் உன் போக்கிலும் வரத்திலும் என்ன வைப்பாரா? அவர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக. இந்த தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து எழுந்திருந்து நம்ம பாடல் புத்தகத்தில் நம் 313வது பாடலை பாடும்போது தேவனுக்குரிய காணிக்கை செலுத்துவோம்.
சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த ஒரு நன்மை செய்கிறோமான எங்கள் தேவாதி தேவனே அப்பா, இதோ ஆண்டவரே இந்த வருடத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சமூகத்தில் வந்தப்பா உம்மை துதிக்கும்படியான ஒரு கிருபை தந்தீர் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே தேவாதி தேவனே, ஆண்டவரே விஷயத்த விதமாய் ஆண்டவரே கர்த்தாவே இந்த படைக்கப்பட்ட காணிக்கை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததில் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு சிறிதொரு பகுதியை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் படைக்கும்படியாய் நீ செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. அவருடைய தேவைகளை எல்லாம் பரிபூர்ணமாய் சந்தியும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதையானது ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே நீர் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுத்து விளைய செய்கிற ஆண்டவரே விளைச்சலை ஆண்டவரை வர்த்திக்க செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உடைய பெரிதான கிருபை இருக்கட்டும் அப்பா. எங்கள் சபையை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. மைமீன் பிதாவே அவர்கள் தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் சபையில் ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. வேலை செய்கின்ற இடங்களில் ஆண்டவரே கர்த்தாவே உயர்வை எதிர்நோக்கி இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உயர்வை தாரும் ஆண்டவரே கர்த்தாவே. அவருடைய வருமானத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. வியாபாரம் செய்கிற எங்கள் பிள்ளைகளோடு மகத்தான கிருபை இருக்கட்டும், அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. கடந்த வருடத்தில் இழந்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவே இரட்டிப்பாய் அவர்கள் பெறத்தக்கதான ஒரு கிருபை கூட கட்டளையிடும் ஐயா. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பலவீனங்களோடு வந்துள்ள எங்கள் ஜனங்கள் அப்பா பலவீனமாய் செல்லாமல் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே பலத்தை பெற்றவர்களாய் உம்மிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பெற்றவர்களாய் வாழட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பெரிதான கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் போதகரை நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே பலத்தை தாரும் ஆண்டவரே. விஷயத்துவதமாய் ஆண்டவரே அவருடைய பிறந்த நாளில் அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் திரும்பி செல்லும் போது ஆண்டவரே உம்முடைய பெரிதான கிருபை இருக்கட்டும் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு இடைபடும். எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் அருமை இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என்று சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு சிறிய அறிவிப்பு, நீங்கள் முடிந்த பிறகு இங்கே வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது. நவராஜ் ஐயா வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தேவன் தாமே நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.